வாக்குப்பதிவு எந்திரம் அதனுடைய ஓட்டு எண்ணிக்கை அதில் தருகின்ற சீட்டு மூலம் வருகின்ற ஓட்டு எண்ணிக்கை வேறுபாடு இருக்கு. எடுத்த 140 தொகுதிகளில் வேறுபாடு இருக்கு. அப்படி பதிவு பண்ணும்போது வரும்பொழுது அதே இங்கே 100 தாமரை அழித்தினாலும் அங்கே 100 ஸ்லிப்பு தானே வரணுங்க. அங்கே 180 ஸ்லிப் வந்து எப்படி அது? அப்படி இருக்கும்போது இப்போ தேர்தல் முடிவு வெளியான பிறகு ஆட்சியும் அமைஞ்ச பிறகு இதில் நெருடல் வர வாய்ப்பு இருக்கா? ஆட்சிக்கு எதிராக ஏதாவது வழக்கு தொடர வாய்ப்பு இருக்கா? உச்சநீதிமன்றம் இதில் தலையிட வாய்ப்பு இருக்கா? மத்திய அரசோ இல்லை எலெக்ஷன் கமிஷனோ எந்த விஷயத்தையும் ஒப்புக்கொள்றதே கிடையாது சார். ஒருவேளை மறுபடியும் வாக்கு எண்ணிக்கைக்கு போனால் ஜெயிச்சவங்க தோக்கலாம், தோத்தவங்க ஜெயிக்கலாம். அது ஏன்னா பதிவான ஓட்டுகளோட எண்ணப்பட்ட ஓட்டுகள் அதிகமாக இருக்கும்பொழுது தோத்தவன் வந்து ஒரு சந்தேகத்தை கலப்புறது நியாயமான விஷயம். தோத்தவங்க யாரும் அது கோல்மால் தானே. இது பாஜக அரசுக்கு ஆபத்து வருமோ? இவிஎம்மே எங்களுக்கு பிரச்சனை. பாஜக அரசுக்கு ஆபத்து வருமா? அப்போ பாஜக தலையில் ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்கு. அது உச்சநீதிமன்றம் இவிஎம் மேலே முழு நம்பிக்கை வச்சிருக்குங்க. பட் நடக்கிற இந்த விஷயத்தை பார்க்கும்போது டோட்டலாக இவிஎம் மேலே நமக்கு நம்பிக்கை போகுது. நம்பர்ஸ் குறைஞ்சது அப்படின்னா அரசுக்கு நெருக்கடி, மோடிக்கு நெருக்கடி. இது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தானாக எடுத்து இந்த விஷயத்தை ஆராய்ச்சி எலெக்ஷன் கமிஷன் மேலே மண்டையில் குட்டி இதை பண்ண வைக்கணும். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் எதையுமே தானாக பண்ண மாட்டாங்க. மோடி பேரை குறிப்பிடாமல் நோட்டீஸ் கொடுக்குற அளவுக்கு தான் பயந்துட்டு இருக்காங்க அவங்க. ஆக்சுவலாக கோல்மால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா நிச்சயமாக எனக்கு வந்து ஜனநாயகத்தின் மேலே நம்பிக்கை போயிடும். ஜனநாயகத்தின் மேலே நம்பிக்கை போனால் அப்புறம் தெருவில் இறங்கி நீங்கள் போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீங்க. வணக்கம் நண்பர்களே. வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்கள் எண்ணிக்கைக்கும் வாக்குப்பதிவு எந்திரம் மூலம் சீட்டுகள் மூலம் பதிவான வாக்கள் எண்ணிக்கைக்கும் வேறுபாடு இருக்கிறது. கிட்டத்தட்ட 140 தொகுதிகளில் இது என்ன தாக்கத்தை கொடுக்கும்? நடவடிக்கைகள் தொடருமா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் பிரியன் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். முக்கியமாக வாக்குப்பதிவு எந்திரம் அதனுடைய ஓட்டு எண்ணிக்கை அதில் தருகின்ற சீட்டு மூலம் வருகின்ற ஓட்டு எண்ணிக்கை வேறுபாடு இருக்கு. எடுத்த 140 தொகுதிகளில் வேறுபாடு இருக்கு. இந்த தகவல் இதை தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? அதான் இந்த மாதிரியான ஒரு தகவல் இப்போ வந்திருக்கு. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா 140 தொகுதிகள் இந்தியா முழுக்க. தமிழ்நாட்டில் வந்து தருமபுரி, காஞ்சிபுரம் போன்ற திருவள்ளூர் கான்ஸ்டியூவன்சியில், ஈரோடு போன்ற கான்ஸ்டியூவன்சியில் இது மாதிரி இருக்குன்றாங்க. ஆனால் இது மாதிரி இருக்கிறது வந்து இது புதுசு கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து இன்னும் பழைய காலத்துலேயே நடந்திருக்கு. 2016, 14, 16 இந்த மாதிரி காலத்துலேயும் நடந்திருக்கு. என்னென்னா இந்த கவுண்டிங் சென்டரில் வந்து அந்த முகவர்கிட்ட கட்சி முகவர்கிட்ட இருக்கிற ஃபார்ம் 17A இருக்கு இல்லையா, அதில் வந்து யார் யார் ஓட்டு போட்டாங்கன்ற பதிவு இருக்கும். ஆண் பெண் எல்லாமே அதில் விவரம் இருக்கும். அங்கே கவுண்டிங் சென்டரில் அந்த முகவர் அதை எடுத்துன்னு போவார். அதை வந்து ஓட்ஸ் போல்டுன்ற பட்டன் அழுத்தினோடனே அங்கே வந்து 1400 வந்து வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃபார்ம் 17Aல இருக்கிற டோட்டல் ஓட்ஸ் போல்டும் 1400 வரணும். அது வரல வச்சுக்கோங்க. அது வந்து 1500 வந்தது இல்லை 1404 வந்ததுன்னா கவுண்டிங்கை நிறுத்திடணும். நிறுத்திட்டு என்ன விஷயம் ஏது விஷயம் எதாவது மிஸ் ஆகிருக்கா என்ன எதுன்னு ரெக்கன்சைல் பண்ணணும். பொதுவாக என்ன நடக்கும்னா வித்தியாசங்கள் வந்து ஒரு 100, 50, 70 அப்படி இருக்க வச்சுக்கோங்களேன். ஒருவேளை என்ன காரணம்னா அந்த ஓட்டு போட்டிருப்பான், இதில் வந்து பதிவு பண்ணி கையெழுத்துலாம் போட்டுக்க மாட்டான் அந்த ஃபார்ம் 17Aல. அது ஒரு கள்ள ஓட்டாக கூட இருக்கலாம், கடைசி நேரத்தில் போட்டிருப்பான். அது வந்து எந்த விதமான பதிவும் இல்லாமல் 17Aல எந்த விதமான பதிவும் இல்லாமல் அதே கோல்மால் கள்ள ஓட்டு எந்த விதமான பதிவும் இல்லாமல் நாங்கள் போடுறதுனால தான் அங்கே அதிகமாக வருது. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பதிவு பண்ணி ஒரு ஓட்டை போடுறதுக்கும் அப்போ தான் பதிவு அப்போ அங்கே வந்து நீங்கள் 17Aல எந்த விதமான பதிவும் இல்லாமல் ஒரு ஓட்டை போடுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ அதை வந்து என்ன பண்ணணும், அது வந்து எல்லா கட்சிக்காரனும் போட்டிருப்பான். யார் திமுகவும் போட்டிருப்பான், அண்ணா திமுகவும் போட்டிருப்பான். அந்த பூத்தில் யார் ஸ்ட்ராங்காக இருக்கானோ, அந்த பகுதியில் யார் ஸ்ட்ராங்காக இருக்கானோ அவன் போட்டிருப்பான். கடகடன்னு அந்த பூத்து தேர்தல் அதிகாரி இருக்கார் இல்லையா, அவருக்கு தெரிஞ்சே கூட போடுவான். அவரே சொல்லுவார், சார் நம்ம என்ன மம்பில் மாட்டி விட்றாதீங்க சார் அப்படின்னுவார். அவன் 10 ஆளுக்கு போட்டுருவான். அந்த மாதிரி எண்ணிக்கை ஏறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த பிபிடி அந்த மிஷினில் வர்ற அந்த ஓட்டு சீட்டு அந்த நம்பர்ஸும் ஓட்டிங் மிஷினுக்கு நம்பர்ஸ் தானே வேரி ஆகுது. வேரி ஆகுது. ஏன் வேரி ஆகுதுன்னா இதில் என்ட்ரி இல்லைல்ல, ஃபார்ம் 17Aல என்ட்ரி இல்லைல்ல. எண்ணப்பட்ட இதுக்கும் பதிவான ஓட்டுக்கும் கவுண்டிங்கில் எண்ணப்பட்டதுக்குமே வித்தியாசம் இருக்குது இல்லையா. அந்த ஓட்டு அதுவும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. நீங்கள் பதிவான ஓட்டு எண்ணப்பட்ட ஓட்டு முழுக்க கூட்டினா பதிவான ஓட்டு வரணும்ல. அதான் வரல. அது வரல. அது ஒரு வித்தியாசம் இருக்குது. நான் சொல்கிறது இந்த 17Aக்கும் பதிவான ஓட்டுக்கும் உள்ள வித்தியாசம். முக்கியமாக வர பிரச்சனை என்னன்னா பதிவான ஓட்டுக்கும் எண்ணப்பட்ட ஓட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஆமாம், அதான் 2 விதமான விஷயம் இருக்குது. இந்த முதல் விஷயம் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து போலிங் ஆஃபீஸர் அதை கண்டுக்காத ஓவர் ரைட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். எண்ணிக்கையை இப்போ தொடர்ந்து பிரச்சனை என்னன்னா அந்த எண்ணப்பட்ட அந்த சீட்டில் எண்ணுனதுக்கும் மிஷினில் இருக்கிற எண்ணுனதுக்கும் நம்பர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. இப்போ மிஷினில் எண்ணுறது இருக்கு இல்லையா, மிஷினில் எண்ணும் போது அவன் என்ன பண்ணுவான், டோட்டல் ஓட்ஸ் போல்டுன்னு பட்டம் எழுத்துவான், அப்புறம் ஏடிஎம்கேன்னு பட்டம் எழுத்துவான், அப்புறம் பாஜக எழுத்துவான். இவன் அழுத்த என்ன பண்ணுவான், அந்த ஒரு அசிஸ்டண்ட் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் பதிவு பண்ணிகிட்டே வருவான். நீங்கள் வந்து 85ன்னா அவன் 95ன்னு பதிவு பண்ணுவாங்க, இல்லை 105ன்னு பதிவு பண்ணிட்டா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பதிவு பண்ணும்போது பிரச்சனை வரும். ஆக்சுவலாக வந்து
ஸோ அப்போ வந்து நம்பர்ஸ் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த சீட்ஸ் நம்பர்ஸ், அந்த சீட் வாக்கு சீட்டு ஒப்புகை சீட்டு இருக்கு இல்லையா, அந்த ஒப்புகை சீட்டு நம்பருக்கும் ஓட்டிங் மிஷின் நம்பருக்கும் வித்தியாசம் வருது, இவிஎம் நம்பருக்கும். ஒப்புகை சீட்டு ஒரு 5 இவிஎம் தான் அதில் எடுக்கிறாங்க. ஒரு தொகுதிக்கு 5 இவிஎம். டோட்டலாக 140 தொகுதிகள், 140 தொகுதிகள். ஒரு நீங்கள் 5 நம்பர்ஸ் தான் எடுப்பாங்க இவிஎம். ஒரு சட்டமன்ற தொகுதியில் 5 இவிஎம் எடுப்பாங்க. அப்போ 6 சட்டமன்ற தொகுதியில் 30 இவிஎம் எடுப்பாங்க. 30 இவிஎம்மில் இருக்கிற விவிபேட்டும் இதுவும் டேலி ஆகணும். அந்த போட்ட இதுவும் டேலி ஆகணும் கரெக்டாக. அவன் தாமரைக்கு இது எண்ணி பார்ப்பான். பதிவான ஓட்டுக்களில் அந்த இவிவி சீட்டு, அந்த சீட்டு இருக்கு இல்லையா விவிபேட்டில், அது வந்து இப்போ தாமரைக்கு 40ன்னா இந்த பதிவான மிஷின்லேயும் 40 தான் காமிக்கணும். ஆனால் காமிக்கல. அதுதான் அதுலேயும் வித்தியாசம் இருக்குது. என்ன காரணம்? அது வந்து டெஃபினட்டாக டெக்னிக்கலான ப்ராப்ளம் கூட இருக்கலாம். இதில் அது நம்ம அது எக்ஸாக்டாக சொல்ல முடியல ஆக்சுவலாக. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்காது. ஏன் முக்கியமாகவே தேர்தலுக்கு முன்னால் வழக்கு தொடரப்பட்டது, அனைத்து தொகுதிகளிலும் ஒப்புகை சீட்டு வழங்கப்படணும் அப்படின்னு. இல்லை தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கின்ற அளவுக்கு தொகுதிகள் தான் என்றாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ தேர்தல் முடிவு வெளியான பிறகு, ஆட்சியும் அமைஞ்ச பிறகு இதில் நெருடல் வர வாய்ப்பு இருக்கா? ஆட்சிக்கு எதிராக ஏதாவது வழக்கு தொடர வாய்ப்பு இருக்கா? உச்சநீதிமன்றம் இதில் தலையிட வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது தேர்தலுக்கு முன்னாடியே பிரசாந்த் பூஷன் போன்றவர் சொன்னது, இந்த அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் வந்து ஏடிஆர் இருக்காங்க, அவங்களாம் சொன்னது என்னென்னா, அந்த விவிபேட் இயந்திரத்தை வந்து நீங்கள் வந்து அந்த பேலட் யூனிட் பக்கத்தில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது வந்து கண்ட்ரோல் யூனிட் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த பொசிஷனிங் சரியில்லை, டெக்னிக்கலாக அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இல்லாட்டி வந்து பதிவான ஓட்டுகளுக்கும் மொத்த கட்சிகளும் வாங்கின ஓட்டுகளுக்கும் டேலி ஆகாத இருக்குது. அதே மாதிரி விவிபேட்டில் இருக்கிற அந்த ஸ்லிப்புக்கும் பதிவான ஓட்டுகள், ஒவ்வொரு கட்சிக்கும் பதிவான ஓட்டுகளுக்கும் அதுலேயும் வித்தியாசம் வருது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி வித்தியாசம் மறுபடியும் என்ன சொல்லுவாங்களா? இல்லை, இது நீட் மாதிரி மறுபடியும் எழுத்து சொல்லுவாங்களான்ற மாதிரி இருக்குது எக்ஸாம். அப்படி இல்லை ஆக்சுவலாக வந்து என்ன சொல்லுவாங்களான்னு கேட்குறேன். இல்லை, எங்கே இது இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் பெறுதுன்னா, வெற்றி வித்தியாசம் குறைவாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இப்போது சில இடங்களில் 500 ஓட்டுக்கு குறைவாக வந்து பல இடங்களில் பாஜக வெற்றி பெற்றிருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு அந்த இடத்துல 140 இடங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, ஒயர் கட்டுரையில் வந்தது தான் ஆக்சுவலாக. 140 இடங்களில் எவ்வளோ இடங்களில் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கு, எவ்வளோ இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்குன்னு நம்ம பார்க்கணும். சப்போஸ் பிஜேபி அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு வச்சுக்கோங்க, முன்னாடி ரீகவுண்ட் கேட்கலாம் ஆக்சுவலாக. அது எந்த அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அதில் போவாங்களா இல்லையா, இது மத்திய அரசோ அல்லது எலெக்ஷன் கமிஷனோ எந்த விஷயத்தையும் ஒப்புக்கொள்கிறதே கிடையாது சார். அதாவது அவங்க வந்து ஈவன் பதிவான ஓட்டுக்களை அனௌன்ஸ் பண்ணுறதுல கூட 3 விதமாக பண்ணாங்க ஆக்சுவலாக. அப்புறம் தான் 5வது ஃபேஸுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து எக்ஸாக்ட் ஃபிகரை உடனே கொடுத்தாங்களே தவிர, முதல்ல 2 ஃபேஸில் வந்து அவங்க சொன்ன ஃபிகரே மாறி போச்சு. 6 மணிக்கு ஒன்று சொன்னாங்க, அப்புறம் ராத்திரி 12 மணிக்கு ஒன்று சொன்னாங்க, மறுநாள் காத்தால ஒன்று சொன்னாங்க. இது மாதிரிலாம் அவங்க சொன்னாங்க, மாறி சொன்னாங்க. இல்லை எந்த கட்சியில் முக்கியம் இவிஎம் வந்து உங்களுக்கு வந்து அது மேலே சஸ்பிஷன் இருக்குன்னு சொன்னபோது சுப்ரீம் கோர்ட்டே சர்டிஃபை பண்ணிட்டான். இவிஎம் பற்றி இனிமேல் யாரும் எழுப்பாதீங்க, அது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதுன்ட்டான். அதுவே தப்பு முதல்ல. ஏன்னா ஒரு விஷயம் இருக்குது, சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்ன சந்தேகமோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது, தேர்தல் கமிஷனுக்கு இருக்குது. முக்கியமாக இந்த நீங்கள் சொன்னீங்க 140 தொகுதி, எதில் காங்கிரஸ் அதிக தொகுதிகளா பாஜக அதிக தொகுதிகள்னா யார் முன்னெடுப்பு எடுப்பாங்க? ஏன்னா ஒருவேளை மறுபடியும் வாக்கு எண்ணிக்கைக்கு போனால் ஜெயிச்சவங்க தோக்கலாம், தோத்தவங்க ஜெயிக்கலாம். அது யாராவது இருக்கலாம், அது பிஜேபியாகவும் இருக்கலாம், காங்கிரஸாகவும் இருக்கலாம். அந்த முயற்சியை 2 கட்சியும் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் இருந்து அந்த பதிவான ஓட்டுகளுக்கும் டோட்டலாக எண்ணப்பட்ட ஓட்டுகளுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குல்ல, அது அப்போவே சொல்லப்பட்டது பல தொகுதிகளில். ஆனால் யாருமே கண்டுக்கல. அந்த 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் இன்னொரு விஷயம் இந்த தேர்தலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு கேஸாக எடுத்துட்டு யார் போக போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஏடிஆர் மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் போகலாம், இதுக்கான வார்த்தைகள் இல்லை, யாராவது தோற்ற கேண்டிடேட் கூட போகலாம். ஏன்னா வாக்கு சதவீதம் ரொம்ப குறைவாக இருக்கிற இடத்துல தான் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா பதிவான ஓட்டுகளோட எண்ணப்பட்ட ஓட்டுகள் அதிகமாக இருக்கும்பொழுது தோத்தமாக வந்து ஒரு சந்தேகத்தை கலப்புறது நியாயமான விஷயம். தோத்தம் யாரும் இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், பிஜேபி, அவன் நியாயமான சந்தேகத்தை கலப்புறான் அவன். அப்போ ஒரு வகையில் பார்க்கும்போது பிஜேபிக்கு வெற்றி எண்ணிக்கை அதிகமாக போக வாய்ப்பு இருக்குது, குறைவாக போகவும் வாய்ப்பு இருக்குது. எதாக இருந்தாலுமே உண்மை தெரிஞ்சாகணும் இல்லை கண்டிப்பாக. அப்போ ஏன் இது வந்தது டெக்னிக்கலாக? அப்போ ஒரு நம்பத்தகாத எப்படி இது வருது ஆக்சுவலாக வந்து பதிவான ஓட்டுகளுக்கும் எண்ணப்பட்ட ஓட்டுகளுக்குமே வித்தியாசம் இருக்கும்போது எப்படி அது ஆக்சுவலாக வருது? அதான் பதிவான ஓட்டுகள் 100, எண்ணப்பட்ட ஓட்டுகள் 110ன்னா எப்படி அது ஒத்துக்க முடியாது. விவிபேட்டில் வந்து நாங்கள் வந்து பாரதிய ஜனதாக்கு அந்த ஸ்லிப்பு இப்படி பார்த்தா 100 ஓட்டு விழுந்திருக்கு ஒரு மிஷினில் அப்படின்னு வச்சுக்குவான். ஆனால் இங்கே வந்து மிஷினில் பிஜேபின்னு போட்டால் 104 வந்து என்ன அர்த்தம்? அப்போ எப்படி வருது அது ஆக்சுவலாக? அப்போ எந்த பிரச்சனை வருது? பதிவு பண்ணும்போது தானே அந்த அது வருது. அப்படி பதிவு பண்ணும்போது வரும்பொழுது அதே இங்கே 100 தாமரை அழித்தினாங்கன்னா அங்கே 100 ஸ்லிப்பு தானே வரணும்.
அங்கே 180 ஸ்லிப் வந்ததுன்னா எப்படி அது கோல்மால் தானே, இது கோல்மாலோ ஏதோ ஒரு பிரச்சனை, டெக்னிக்கல் பிரச்சனையோ ஏதோ ஒரு பிரச்சனை. அப்போ இது ஃபுல் ப்ரூஃபாக அது இந்த சிஸ்டம் ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டமா, முழுசாக நம்பிக்கைக்குரிய ஒரு சிஸ்டமாக இது இருக்கா இல்லையா, இல்லைன்றதான் தெரியுது ஆக்சுவலாக. இந்த ஒயர் கட்டுரையிலேருந்து 140 இடங்களில் இந்த பிரச்சனைகள் வரப்போ இந்த அதான் அப்போ இவிஎம் மேலேயே டோட்டலாக நம்பிக்கை இல்லைன்னு ஒரு பெரிய ஒரு கேஸ் இங்கே இருக்குது. அப்போ நம்ம அந்த மெயின் இஷ்யூவை நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். அது இதை விடுங்க, விவிபேட் எண்ணிக்கை அதெல்லாம் விடுங்க, மெயின் இஷ்யூ இவிஎம் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இதெல்லாம் இந்த பிரச்சனைலாம் எதை காமிக்குதுன்னா இவிஎம் மேலே நம்பிக்கை இல்லை. இப்போ நீட்டில் வந்து 726 பேர் வாங்கினா 1500 பேர் கருணை மார்க் போட்டோம், கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு, அது இதுன்னு அந்த பிரச்சனையை நம்மளுடைய பிரச்சனை என்னென்னா அது பிரச்சனை இல்லை, நீட்டே வேண்டான்றதான் பிரச்சனை. அந்த மாதிரி இதில் வந்து பதிவான ஓட்டுகள் அதை கம்பேர் பண்ணும்போது அதில் அதிகமாக இருந்தது, விவிபேட்டில் இல்லை எண்ணிக்கை அதிகமாக இருந்தது, எண்ணும் போது அதிகமாக இருந்தது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பாஜக அரசுக்கு ஆபத்து வருமோ? இவிஎம்மே எங்களுக்கு பிரச்சனை, பாஜக அரசுக்கு ஆபத்து வருமா? பட் இந்த இவிஎம்ஏ பிரச்சனை இருக்கும்போது இந்த டோட்டலாக அந்த 140 தொகுதிகளையும் அவங்க மறுபடியும் ரீகவுண்ட் பண்ணுவாங்களா? இந்த டெக்னிக்கல் டெஃபிஷியன்சியா இல்லை இது மேன்மேடா மனிதனாக பண்ணதா? அப்போ வந்து பாஜக அரசுக்கு வந்து நிச்சயமாக 140 தொகுதியில் பாஜக அதிகமான தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு, குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கு. அப்படின்ற போது அங்கே மறுபடியும் எடுத்து பண்ணும்போது பாஜகவுடைய நம்பர்ஸுக்கு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றும் அதிகமாகலாம் குறையும் குறையலாம். அப்போ பாஜக தலையில் ஒரு கத்தி தொங்கின்னு இருக்கு. ஆனால் அந்த கத்தியை யார் இழுத்து விட போகிறாங்கன்றதான் முக்கியம். உச்சநீதிமன்றம் தயாராக இருக்குமா? அது உச்சநீதிமன்றம் இவிஎம் மேலே முழு நம்பிக்கை வச்சுருக்குங்க. பட் நடக்கிற இந்த விஷயத்தை பார்க்கும்போது டோட்டலாக இவிஎம் மேலே நமக்கு நம்பிக்கை போகுது. அதனால் இந்த விஷயத்தை வந்து தீர ஆராய வேண்டிய அவசியம் இருக்குது. கண்ண மூடி இந்த இவிஎம் வந்து நம்ம ஒத்துக்க முடியாது ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவறு நடக்கக்கூடாது இல்லையா? இந்த தவறுகள்லாம் எப்படி நடக்குது ஆக்சுவலாக? அதனால் இம்மிடியேட்டாக வந்து சுப்ரீம் கோர்ட் சூமோட்டோவாக அதில் தலையிட்டு அந்த 140 தொகுதிகளில் என்ன பிரச்சனை நடந்தது, ஏன் நடந்தது, ஏன் பதிவான ஓட்டுகளுக்கும் டோட்டலாக எண்ணப்பட்ட ஓட்டுகளுக்கும் வித்தியாசம் இருக்குது, ஏன் குறையுது, ஏன் கூடுது, அதே மாதிரி 5 இயந்திரங்களில் நீங்கள் விவிபேட்டுக்கும் பதிவான ஓட்டுகளுக்கும் இப்போ கட்சி வாரியாக போடப்பட்ட ஓட்டுகளுக்கும் ஏன் வித்தியாசம் வருது, இதெல்லாம் இமிடியேட்டாக பார்க்காட்டி இந்த டோட்டல் எலக்ட்ரல் சிஸ்டம் மேலேயே மக்களுக்கு நம்பிக்கை போயிடும். அப்புறம் முக்கியமாக இந்த அரசுக்கு பிஜேபி பெரும்பான்மை வரல, இன்னும் 30 சீட்டு 32 சீட்டு குறைச்சி இருக்கிற இந்த சமயத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி தலைக்கு மேல் கத்தி இருக்குது அப்படிங்கிறீங்க. ரொம்ப நெருடலான ஒரு விஷயம். ஒருவேளை இன்னும் நம்பர்ஸ் குறைஞ்சது அப்படின்னா அரசுக்கு நெருக்கடி, மோடிக்கு நெருக்கடி. அதனால் அது மறுபடியும் அதனுடைய விஷயங்களை தலையிட தயாராவாங்களா, இதோட இது முடிச்சிருவாங்களா? இல்லை, இது வந்து மக்கள் இது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தானாக எடுத்து இந்த விஷயத்தை ஆராய்ஞ்சு எலெக்ஷன் கமிஷன் மேலே மண்டையில் குட்டி இதை பண்ண வைக்கணும். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் எதையுமே தானாக பண்ண மாட்டாங்க. எலக்ட்ரல் பாண்ட் உட்பட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு எண்ணிக்கை உட்பட எல்லாம் ஒரு குத்தி தான் அதுக்கப்புறம் தான் அவங்க செயல்படுறாங்க. அந்தளவுக்கு ஒரு இன்எஃபிஷியண்ட்டாகவும் வேணும்னு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் அவங்க செயல்பட்டாங்க. ஒரு ஈவன் வெறுப்பு பேச்சுக்களுக்கு கூட மோடி பேரை குறிப்பிடாமல் நோட்டீஸ் கொடுக்குற அளவுக்கு தான் பயந்துன்னு இருக்காங்க அவங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் இது வந்து சுப்ரீம் கோர்ட் தான் கையில் எடுக்கணும். எடுத்து உடனடியாக இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும். எங்கெங்கே குறைவான வாக்கு வித்தியாசத்தில் எந்த கட்சி வெற்றி பெற்றிருந்தாலும் அதை உடனே ரீகவுண்ட் பண்ணி ஏன் அதிகமாச்சு, ஏன் குறைவாச்சுன்ற காரணத்தை கண்டுபிடிக்கணும். இல்லாட்டி டோட்டல் இந்த தேர்தல் முறையே வந்து சந்தேகத்துக்குரியதாகவும் மக்கள் ஃப்யூச்சரில் இன்னும் நம்பிக்கை இழக்கிற ஒரு வகையிலும் தான் இருக்கும். ஆக்சுவலாக ரீகவுண்ட் பண்ணுறது தான் அந்த விவிபேட் அந்த ஒப்புகை சீட்டு என்றதில் தவறு நேர்ந்திருக்கலாம் ஒருவேளை, அல்லது வந்து வாக்குப்பதிவு எந்திரங்களை பதிவான வாக்குகளை எண்ணுவதில் தவறு நேர்ந்திருக்கலாம். அது எங்கே தவறு நேர்ந்து சொல்லுங்கள். பதிவான வாக்குகள் அப்படியே தான் இருக்குது, அதில் எந்த சேஞ்சும் இருக்க முடியாது, மிஷினை மாற்ற முடியாது. அது அப்படியே அந்த டோட்டல் ஓட்ஸ் போல்டு பட்டன் எடுத்துனீங்கன்னா 1400 வந்ததுன்னா அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் கட்சி வாரியாக பிரியும் பொழுது அது 1600 அப்படி மாறுது ஒப்புகை சீட்டில். அப்போ அது தவிர ஒப்புகை சீட்டு 5 இயந்திரத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 5 இயந்திரம் எடுக்கிறாங்க. அதில் வந்து பாஜகவுக்கு 10, அதிமுகவுக்கு 10, திமுகவுக்கு 10, 30 வச்சுக்கோங்க. இந்த மிஷினில் வந்து 10க்கு பதிலாக 12, 24, 32 வந்ததுன்னா எப்படி? அது பிரச்சனை இருக்குது, அதில் பிரச்சனை இருக்குது. அதை பற்றி கவனம் செலுத்துவாங்களான்னு தெரியல. ஏன்னா அரசும் பெரும்பான்மை இல்லாததுனால அதில் தலையிடுவாங்களா, அந்த ஒரு முயற்சி எடுப்பாங்களா, அந்த விஷ பரீட்சையை மேற்கொள்வாங்களா? இது அரசு பெரும்பான்மை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லை சார். தேர்தல் ஜனநாயகம் மேலே மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயம் இது. அதனால் உங்கள் பாஜக கவர்மெண்ட் இன்றைக்கி 5 வருஷம் இருந்துட்டு போகலாம், நாளைக்கு இன்னொரு கவர்மெண்ட் வரலாம்.
5 வருஷத்துக்கு ஒரு தடவை வாக்கு போடுற எனக்கு இந்த சிஸ்டத்து மேலே முழு நம்பிக்கை இருக்கணும். இதில் கோல்மால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா நிச்சயமாக எனக்கு வந்து ஜனநாயகத்தின் மேலே நம்பிக்கை போயிடும். ஜனநாயகத்தின் மேலே நம்பிக்கை போனால் அப்புறம் தெருவில் இறங்கி நீங்கள் போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அதுதான் உண்மையான விஷயம். அதனால் இந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழலெல்லாம் கொண்டு வராமல் நம்ம நாட்டில் ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு முக்கியமான ஒரு ஒளி விளக்காக இருக்கிற ஒரு விஷயம் சுப்ரீம் கோர்ட்டு. அவங்க உடனே இந்த விஷயத்தில் தலையிட்டு இது வந்து அலட்சியப்படுத்திட்டு போகிற விஷயமே கிடையாது. இது ஆக்சுவலாக இது ஆராய வேண்டிய விஷயம். இது வந்து மக்களுக்கு உண்மையை தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால் இம்மீடியட்டாக வந்து அது பாஜக ஆட்சிக்கு ஆபத்து வருதோ, மோடி இருக்காரோ இல்லை பதவி விட்டு போகிறாரோ அது வேறு விஷயம். நாங்கள் போடுற ஓட்டு கரெக்டாக போயிருக்கா, இந்த ஜனநாயகத்தில் இந்த தேர்தல் முறை ஒழுங்காக இருக்கா, இந்த இவிஎம் மிஷின் நியாயமானதானா, நம்பகத்தன்மை உள்ளதா, இதுக்கெல்லாம் பதில் வந்தே ஆகணும். இந்த நிகழ்ச்சியும் கருத்தில் குறிப்பாக திரு பிரியன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.